வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்த ஒரு நடிகை தான் ஸ்வாதி. ஸோ அவங்களுடைய முதல் படம் வந்து நம்ம தளபதி விஜய் கூட வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ ப்ரெசண்ட்டாக ஜீ தமிழில் பாரிஜாதம் சீரியலில் அம்மா ரோல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நேற்று வந்து நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் அப்படின்றதால அவங்களுடைய ஹார்ட்ஃபெல்ட் மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோஸ் மூலயமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவியில், அதாவது தளபதி விஜய் கூட இணைந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணிவிட்டு, இது என்னுடைய பியூட்டிஃபுல் மெமரிஸ், இது என்னுடைய ஓல்டு ஃபோட்டோ ஆல்பம், இது என்னுடைய வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், என்னுடைய ஃபஸ்ட்டு ஹீரோ இளைய தளபதி விஜய் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ ஜனநாயகன் வரைக்குமே என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு அண்ட் உங்களுடைய கிராண்ட் சக்ஸஸ்க்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ஆக்டர்லேருந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டராக வந்து நீங்கள் வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க நிறையா பேருக்கு. உங்களுடைய சக்ஸஸ் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் மூலியமாகவும் டிட்டர்மினேஷன் மூலியமாகவும் கிடைச்சது. ஸோ பயங்கரமான சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மைல்ஸ்டோனை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சினிமாவிலையும் சரி, பப்ளிக் சர்வீஸ்லேயும் சரி, நீங்கள் வந்துட்டு எப்போவுமே உயர்ந்து தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்களுடைய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, பர்சனலாக அவங்கள மீட் பண்ணி என்னுடைய விஷஸை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு எனக்கு வந்து ஆசை. கூடிய சீக்கிரமே அந்த நேரம் அமையும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பெஸ்ட் விஷஸ் பொதுவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.